வணக்கம், நான் உங்கள் ராஜேஷ் ஃப்ரம் மை டிஜிட்டல் பிராண்ட். ஃபேஸ்புக்கில் ஒரு பிஸ்னஸ் அட்வர்டைஸ்மெண்ட் ரன் பண்ணோன்னா அதுக்கு வெப்சைட் வேணுமா, அதுக்கு ஒரு வீடியோ ஆட் ரெடி பண்ணி வச்சுருக்கணுமா, அப்படி இல்லைனா அதுக்கு லேண்டிங் பேஜ்னு சொல்கிறாங்களே அதெல்லாம் வேணுமா அப்படின்னு நீங்கள் கொஷின் என்ன கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக அதெல்லாம் இருக்கணுன்ற அவசியம் இல்லை. ஒரு ஃபோன் நம்பரும் விசிட்டிங் கார்டு இருந்தாலே போதும். ஃபேஸ்புக்கில் கால் ஆடுன்ற ஒரு ஆப்ஷனை பேஸ் பண்ணி உங்கள் பிஸ்னஸ் இம்ப்ரூவ் பண்ண முடியும். இப்போ எலக்ட்ரீஷியன் இருப்பார், இல்லை ப்ளம்பர்ஸ் இருப்பாங்க, இல்லை ஹோம்மேட் பிஸ்னஸ் பண்ணுறவங்களாம் இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் இந்த டெக்னிக்கலி வெப்சைட்லாம் வச்சுருப்பாங்கன்னா வச்சுருக்க மாட்டாங்க. அப்போ அவங்களுக்கான ஆப்ஷன் தான் இந்த கால் ஆட். இந்த கால் ஆடை பேஸ் பண்ணி ஜஸ்ட் உங்கள் விசிட்டிங் கார்டை பேஸ் பண்ணி இந்த கால் ஆடை செட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிஸ்னஸ் என்கொயரிஸ் வரும். அதை பேஸ் பண்ணி நீங்கள் உங்கள் பிஸ்னஸ் இம்ப்ரூவ் பண்ண முடியும். வாங்க இன்னைக்கு செஷனில் போய்ட்டு ஒரு கால் ஆடை எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபேஸ்புக்கில் க்ரியேட் பண்ணலான்றதை பார்க்கலாம். இந்த ஸ்டெப் பை ஸ்டெப் செஷன் போகிறதுக்கு முன்னாடி இந்த ஆட்ஸ்லாம் நீங்கள் ஃபேஸ்புக்கில் க்ரியேட் பண்ணணும்னா அதுக்கு நீங்கள் மெட்டா பிஸ்னஸ் அக்கௌண்ட் வச்சுக்கணும். அதாவது ஃபேஸ்புக் ஆட்ஸ் அக்கௌண்ட் வச்சுருக்கணும். அது எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு தெரியலன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். அதை பேஸ் பண்ணி இந்த அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணி வச்சுக்கிட்டா தான் நீங்கள் ஃபேஸ்புக்கில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆட்ஸ் க்ரியேட் பண்ண முடியும். நீங்கள் இனிஷியலாக விசிட்டிங் கார்டு வச்சும் பண்ணலாம். இல்லைனா canva.comல போய்ட்டு இந்த மாதிரி இன்ஸ்டாகிராம்னு போய்ட்டு இன்ஸ்டாகிராம் ஃபீட் ஆடுன்ற செலக்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரிலவெண்ட்டான இமேஜஸ் டிசைன்ற அந்த இதில் டிஸ்பிளே ஆகும். இதில் போய்ட்டு நீங்கள் பாருங்கள் பெஸ்ட் கண்ட்ரோல் அப்படின்னு நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா அது ரிலவெண்ட்டான ஆட் ஃப்ரீயாகவே இருக்கும். இதில் நீங்கள் உங்கள் காண்டாக்ட் நம்பர் மட்டும் எடிட் பண்ணி நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். இல்லை இது க்ரியேட் பண்ண முடியாது என்னாலன்னா நீங்கள் உங்கள் விசிட்டிங் கார்டையும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நேராக நீங்கள் business.facebook.com லாகின் பண்ணிட்டீங்கன்னா உள்ளே போய்ட்டிங்கன்னா இந்த மாதிரி ஸ்க்ரீன் வரும். செட்டிங்ஸ் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதும் இந்த மாதிரி ஸ்க்ரீன் வரும். உங்கள் இதில் ஆட்ஸ் அக்கௌண்ட் கிளிக் பண்ணிவிட்டு ஓப்பன் இன் ஆட்ஸ் மேனேஜர் கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த ஆட்ஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கான ஃபஸ்ட்டு ஸ்டெப்புக்கான ஸ்க்ரீனுக்குள்ளே போய்டும். இங்கே போய்ட்டு அந்த க்ரியேட்ன்ற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணதும் உங்களுக்கு என்ன ஆகும்னா எந்த டைப் ஆஃப் ஆட் க்ரியேட் பண்ணுறீங்கன்றது சூஸ் ஏ கேம்பெயின் அப்ஜெக்டிவ்னு இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா அவேர்னஸ், டிராஃபிக் அந்த மாதிரி இருக்கும். அவேர்னஸில் நீங்கள் கால் ஆட் க்ரியேட் பண்ண முடியாது. டிராஃபிக்கில் க்ரியேட் பண்ணலாம். எங்கேஜ்மெண்ட், லீட்ஸ் எல்லாத்தையுமே க்ரியேட் பண்ணலாம். பட் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ பெஸ்ட்டு நீங்கள் டிராஃபிக் ஆட் ஃபஸ்ட் இனிஷியலாக ட்ரை பண்ணுறப்ப டிராஃபிக் ஆட் க்ரியேட் பண்ணுங்கள். டிராஃபிக் ஆட் க்ரியேட் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுங்க. கொடுத்தது ரெக்கமெண்டட் செட்டிங்ஸ் மேனுவல் டிராஃபிக் கேம்பெயின் இருக்கும். இனிஷியலாக நீங்கள் மேனுவல் டிராஃபிக்கில் நிறைய செட்டிங்ஸ் கொடுக்க வேண்டியிருக்கும். பெஸ்ட்டு ரெக்கமெண்டட் செட்டிங்ஸ் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா இந்த ஸ்க்ரீனுக்கு வந்துடும். நீங்கள் ஒன்றும் இல்லை, உங்களோட ஆட் கேம்பெயின் நேமுக்கு ஒரு நேம் கொடுத்துக்கோங்க. இப்போ நான் ஜஸ்ட்டு சிம்பிளாக ஆன்லைன் இங்கிலீஷ் கிளாஸ்ன்னு சொல்லிட்டு சும்மா ஒன்று க்ரியேட் பண்ணுறேன்னு வச்சுப்போமே. நீங்கள் எது வேணாலும் க்ரியேட் பண்ணிக்கலாம். பெஸ்ட் சர்வீசஸ், எலக்ட்ரீஷியன், ப்ளம்பர் அந்த மாதிரி. நெக்ஸ்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்தீங்கன்னா கால்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இங்கே வெப்சைட்னு இருக்குல்லையா, அதை விட்டுட்டு கால்ஸ்ன்ற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி டெஸ்டினேஷன் இஸ் அப்படின்னு கண்டினியூ கொடுத்துங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ என்ன ஆகும்னா கால்ஸ்ன்ற ஆப்ஷனுக்கு இது மாறிடும். கண்டினியூ கொடுத்ததும் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி கீழே வாங்க. கால்ஸ்ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதை கொடுத்துருங்க. இப்போ பட்ஜெட் கொடுங்க. டிஃபால்ட்டாக இருக்க பட்ஜெட்டை விட்டுருங்க. நீங்கள் எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ண முடியுமோ அதை கொடுத்துருங்க. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நான் ஒரு 100 ருபீஸ்க்கு பட்ஜெட்டை செட் பண்ணிட்டேன். அதே போல் ஸ்டார்ட் டேட், எண்ட் டேட் கொடுத்துக்கோங்க. எண்ட் டேட் நீங்கள் ஒரு 4 days 5 days கிரியேட் பண்ணால் கொடுத்துக்கோங்க. அப்புறம் லொக்கேஷன் கீழே வாங்க. லொக்கேஷன் ஸ்பெசிஃபிக்காக கொடுங்க. இப்போ நீங்கள் எலக்ட்ரிஷியனோ இல்லை ப்ளம்பரோ இருக்குன்னா ஸ்பெசிஃபிக் லொக்கேஷனில் மட்டும் தான் நீங்கள் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறீங்கன்னா, இப்போ தாம்பரம் லொக்கேஷனில் ப்ரொவைட் பண்ணுறீங்க அப்படின்னா தாம்பரத்துலேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் 50 கிலோமீட்டர் ரேடியஸ் வரைக்கும் போகணும்னா அது வரைக்கும் மட்டும் இந்த ஆடை டிஸ்பிளே பண்ணுங்கள். அப்போ தான் அதில் இருக்க ஆளுங்க உங்களுக்கு கூப்பிடுவாங்க. இல்லைனா வேறு ஏரியாவிலேருந்து கூப்பிடுவாங்க. வேஸ்ட்டாக போய்டும் ஆடுக்கு நம்ம செலவு பண்ணுறது. அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எவ்வளோ டெய்லி கால்ஸ் வரும் அப்படின்றத நீங்கள் செலக்ட் பண்ணுற ஏரியாவை பேஸ் பண்ணி வரும். நெக்ஸ்ட்டு கொடுங்க. கொடுத்ததும் அடுத்த செட் ஆஃப் டீட்டெயில்ஸ் கேட்க ஆரம்பிச்சிடும். இதில் நீங்கள் என்ன கொடுக்கணும், இதில் முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட் நேம் கொடுத்துக்கோங்க. ஜஸ்ட் என்றைக்கு நீங்கள் ஆட் க்ரியேட் பண்ணுறீங்கன்றதுக்காக. இதே போல் ஆன்லைன் இங்கிலீஷ் கிளாஸ்க்காக நான் ஒரு ஆட் க்ரியேட் பண்ணுறேன். எக்ஸாம்பிள் தான், நீங்கள் என்ன நேம் வேணாலும் கொடுத்துக்கலாம். இப்போ ஃபேஸ்புக் பேஜ் எல்லாம் க்ரியேட் பண்ணியிருந்தீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக லிங்காக இருக்கும். அதெல்லாம் என்னோடய ப்ரீவியஸ் டிஸ்கிரிப்ஷன் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ நீங்கள் இங்கே முக்கியமான விஷயம் என்னென்னா உங்களோட ஃபோன் நம்பர் நீங்கள் கொடுக்கணும். ஏன்னா இந்த ஃபோன் நம்பருக்கு தான் கால் வரும். அதனால் உங்களுக்கு தேவையான ஃபோன் நம்பர், உங்களோட நீங்கள் சர்வீஸ் பண்ணுற ஃபோன் நம்பர், உங்களுக்கு எதை நீங்கள் அட்டன் பண்ணுங்களோ அதை கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இங்கே செட்டப் க்ரியேட்டிவ்னு இருக்குல்லையே, அங்கே இமேஜ் ஆடை அப்லோட் பண்ணிவிடுங்க. இது விசிட்டிங் கார்டாக இருக்கலாம். இப்போ நான் ஆல்ரெடி கேன்வாலேருந்து எடுத்த ஏதாவது ஒரு இமேஜ் ஆடாக கூட இருக்கலாம். கேன்வாலேருந்து ஃப்ரீ தான், நீங்கள் எடுத்துக்கலாம். அப்படி இல்லை எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னா நீங்கள் விசிட்டிங் கார்டு கூட அப்லோட் பண்ணிக்கலாம். விசிட்டிங் கார்டு அப்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் எப்படி வியூ இருக்குதுன்னு பாருங்கள். இல்லைனா ஒரிஜினல் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக அந்த விசிட்டிங் கார்டு தெரியுதா, உங்களோட ஆடு தெரியுதான்னு பார்த்துக்கோங்க. எல்லா சைஸஸ்லேயும் கொடுத்துட்டு நீங்கள் நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா ப்ரைமரி டெக்ஸ்ட்டுன்னு, அதாவது ஆடோட டைட்டில்லாம் கேட்கும்.
இப்போ நீ வந்து நான் ஆன்லைன் இங்கிலீஷ் கிளாஸ்க்காக நான் இதை எடுத்திருக்கேன். ஸோ ஆன்லைன் இங்கிலீஷ் கிளாஸஸ் இன் தாம்பரம். ஆன்லைன் இங்கிலீஷ் கிளாஸ்னே முடிஞ்சிடுச்சு. ஸ்பெசிஃபிக்காக நான் சும்மா தாம்பரம்ன்றதை போடுறேன். ஆன்லைன் இங்கிலீஷ் கிளாஸ்னால் போட தேவையில்ல. நீங்கள் இதே பெஸ்ட் கண்ட்ரோல் இன் தாம்பரம் அந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. ஹெட்லைன் வந்து கால், உங்களோட ஃபோன் நம்பரை கொடுத்துருங்க. கால் டிஸ்கிரிப்ஷன் இங்கே இருக்குது பார்த்தீங்களா. இப்போ வந்து ப்ரைமரி டெக்ஸ்ட்டில் இன்னும் கூட கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் 1000 per month அந்த மாதிரி நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக சொன்னீங்கன்னா அந்த ஒரு டீட்டெயில்ஸை பார்த்து ஸ்பெசிஃபிக்காக இவ்வளோ தான் சர்வீசஸ் ஆகுது போல இருக்குன்னு நிறைய கால்ஸ் வரும். ஸோ ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக இருங்க கொடுக்குறதா இருந்தால். அப்புறம் இந்த கால் டிஸ்கிரிப்ஷனில் வந்து நீங்கள் என்ன கொடுக்கலான்னா எந்த டைமில் அவங்க கால் பண்ணலாம் அவங்களுக்குன்றது நீங்கள் மென்ஷன் பண்ணிங்க. நம்ம மிட் நைட்லலாம் கால் வரும், இல்லைனா கால் டூரிங் 9 AM to 9 PM எந்த டைமில் நீங்கள் கால் எடுக்க முடியும் கொடுத்துருங்க. அவ்வளோதான், டோட்டலாக வந்து உங்களுக்கு முடிஞ்சிடுச்சு. டன் கொடுத்துருங்க. டன் கொடுத்த பிறகு பார்த்தீங்கன்னா அப்படியே உங்களோட ஆட் ப்ரிவ்யூ வந்து காட்டும். உங்களுக்கு ரைட் ஹேண்ட் சைடில் ஸ்க்ரோல் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா இதுதான் உங்களோட ஆட் ப்ரிவ்யூ. நீங்கள் கொடுத்த டைட்டிலு, டிஸ்கிரிப்ஷன், ஃபோன் நம்பர் எல்லாம் பாருங்கள் எவ்வளோ கரெக்டாக டிஸ்பிளே ஆகிருக்கு பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கோங்க. இது வந்து இங்கிலீஷ் கோர்ஸ்க்காக க்ரியேட் பண்ணிங்க. நீங்கள் வந்து எலக்ட்ரிஷியன் வந்து அது ரிலவெண்ட்டாக கொடுங்க. எல்லாம் கொடுத்துட்டு நீங்கள் பப்ளிஷ் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த ஆட் வந்து பப்ளிஷ் ஆகிடும். ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இந்த ஆடை பார்க்குறவங்களாம் கிளிக் பண்ணுறவங்களாம் உங்களோட கால் வரும் டேரெக்டாக. இந்த ஆடை யாரெல்லாம் கிளிக் பண்ணுறாங்களோ அவங்க ஆட்டோமேட்டிக்காக உங்களோட காலில் கனெக்ட் ஆகிடுவாங்க. ஸோ நீங்கள் எடுத்து நீங்கள் பேசிடலாம். இன்றைக்கி செஷனில் ஃபேஸ்புக் கால் ஆடை வந்து எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப் க்ரியேட் பண்ணலான்னு பார்த்துருப்பீங்க. இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. முடிஞ்சளவு சால்வ் பண்ண ட்ரை பண்ணுறேன். இதே போல் ஒரு இன்ட்ரெஸ்டிங் டாப்பிக்கோட நெக்ஸ்ட் செஷனில் வந்து மீட் பண்ணுறேன். இந்த கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சதா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல்.